வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு வந்திருக்கிற ரெண்டாவது ப்ரமோ பார்க்கும்போது சிறப்பாக இருக்குல்ல. ரோஸ்ட் தான் பண்ணுறாரு. ப்ரமோ அளவு மட்டுமே எபிசோட் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் விஜேஎஸை தான் போட்டு ரோஸ்ட் பண்ணோம். நம்ம இருக்குது, சம்பவங்கள் நிறைய இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. சிறப்பான எபிசோடாக இது இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க ஷோ அப்டேட் கொடுக்குறவங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ப்ரமோ பார்க்கும்போது நிஜமாவே சிறப்பாக இருக்குது. சம்பவம் பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் வந்து எழுப்பி நீ தான் கேட்கக்கூடாது அப்படின்னு தானே வந்து மைக்கை மூடுறீங்க, கழட்டுறீங்க. நான் உங்களுக்கு ப்ரைவேசி தர்றேன். உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு புரியல, பிக் பாஸுக்கு புரியல, எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு ப்ரைவேசி தர்றேன் அப்படின்றதும் சந்தோஷமாயிருப்பாங்க. ஆக்டிவிட்டி ரூமை திறந்து விடுவாங்கன்னு. எப்படியெல்லாம் இல்லை, மைக்கை கட்டி வச்சுட்டு இப்போ பேசுங்க அப்படின்னு சொன்னால் கைட்டி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் வச்சு தானே ஆகணும். இதையே உள்ள டவுட்டாக குற்ற உணர்ச்சி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃபீல் பண்ணலையோ, கவலை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாவே அப்படியே பொங்கிட்டு வருவாங்க ரெண்டு பேரும். சரி, பொங்கிட்டு வர்றேன்னா நீ நியாயமாக இருந்தால் பொங்கிட்டு வந்தால் ஓகே. நீ அங்கே வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற. அங்கே டவுட்டாக யாராவது கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பாஞ்சு வருது. அதனால தானே எஃப்ஜே உடைய பிரச்சனை ஆரம்பிச்சுதுங்க. மைக்கு மூடாமல் எல்லாரும் பண்ணியிருக்காங்கடா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நீ கூட வேணாகிட்ட பேசியிருப்படா அப்படின்லாம் சொல்ல. நான் ஆதிரே கிட்டையா இருக்கட்டும், வேணா கிட்டையா இருக்கட்டும், அது ஸ்லிப்பாக இருக்குமே தவிர உங்களை மாதிரி மைக்கை கழட்டி வைக்கிறது, மூடுறது அதெல்லாம் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஃப்ஜே சொல்கிறா அப்படி. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டாங்கல்ல, அந்த பிரச்சனையில் நீ வார ஒரு பொண்ணோட சுத்துறடா. அதாவது கரெக்டாக விக்ரம் இந்த பக்கம் லாக் பண்ணிட்டா. அப்படி நான் சத்தியம் வேற பண்ணான் அதுக்கு முன்னாடி. சத்தியமாக நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, மைக்கெல்லாம் மூடல. ஏன்னா பிக் பாஸ்னா மைக்கை மூடுறீங்க, கழட்டி வைக்கிறீங்கன்னா சொன்னார். மைக்கை சரியாக போடுங்க தானே சொன்னார். அதை வேற பண்ணி காட்டுறாரு அவர். எப்படி சமாளிக்கிறான் பாருங்க, உருட்டு. எவ்வளோ பேர் டுபாகூரா இருப்பான் பாருங்க இவன். பிக் பாஸ் வந்து இதுக்குன்னு தனியாக ரெக்கார்டாக பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் தான் வந்து நேரடியாக சொன்னார், கேப்சூலை வந்து மறைச்சி வச்சிருக்கிறீங்க, வார்னிங் அப்படின்லாம் சொன்னார். இல்லை, சொன்னதுக்கு பிறகும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்களுடைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு சொல்லிட்டு முட்டை, பால், டீ காஃபிலாம் எடுத்துட்டாங்க. டீ காஃபிலாம் ரொம்ப தேவைப்படும்ல அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு பிக் பாஸ். அதை மறுநாளே கொடுத்துருப்பாரு, இவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா, மன்னிப்பு கேட்டிருந்தா, ஜென்யூனாக இருந்தா. ஆனால் இவங்க பண்ணல. திரும்பன்னு ஒரு 10 முறை அதுக்கப்புறமாவே பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா நீ பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? இதில் கண்டஸ்டன்ட் யாராவது பேச வந்தால் அங்கே வந்து கத்துறது. உனக்கு தெரியுமா குற்ற உணர்ச்சி இல்லைன்னு, ஃபீல் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறது. இங்கே இதில் சத்தியம் பண்ணுறது. இந்த பக்கம் இவர் வந்து சொல்கிறா அப்படி, விக்ரம் வந்து லாக் பண்ணுறா அப்படி. இல்லை, நான் என்ன அசீம் பண்ணி வச்சிருக்கேன்னா, நீங்கள் பர்பஸாக மைக்க மூடினீங்க, கர்ட்னிங்கன்னு தான் பிக் பாஸ் சொன்னதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு டைவர்ட் பண்ணுறதுக்காக அங்கே எஃப்ஜே கிட்ட ட்ரிகர் பண்ணுற மாதிரி நீ வார ஒரு பொண்ணோட சுத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைங்கிறது வேற. அது அந்த டைமில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் இவன் சொல்ல வேண்டியது என்ன? இவன் திவாகரை பார்த்து பொம்பளை பொறுக்கின்னா இவன் தான் அந்த பொறுக்கி வேலையை பார்த்துட்டு இருக்கான். இங்கே இந்த கம்மு மக்கு, இந்த மக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சொல்லுது. இந்த ரெண்டு பேருமே பண்ணுறவங்க தான் இருந்தாலும் இதில் கேஸ் வாங்கினது யார் மைக் விஷயத்தில்? இப்போ எஃப்ஜே வந்து சொல்லும் போது என்ன அது மாதிரி பிக் பாஸ் சொன்னது இல்லையே அப்படின்னு சொன்னால் உடனே வந்து இங்கே இதை எங்களை யூஸ் பண்ணி வாய்ப்பா பிக் பாஸ் வந்து இதை பேசணும்னு நினச்சிருக்கலாம். இவங்க பண்ணலையா, இந்த மேட்டரை பேசுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாராம். அப்போ பிக் பாஸ் தப்புன்னு சொல்றியாடா அப்படின்னா, அப்போ நான் தப்புன்னு சொல்றியா? எப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க இவர். இந்த பக்கம் விக்ரம் லாக் பண்ணதை மறைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பில்டப்பு. பார்வதி அவங்களும் வந்து மைக்கெல்லாம் நாங்கள் பர்பஸ் எல்லாம் மூணுதில்லை, கர்ட்டுன்னு இல்லை அப்படின்லாம். இங்கே உருட்டுங்களா, உருட்டு. குறும்படம் போட்டிருக்கணும் முதல்ல. குறும்படம் போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. குறும்படம் போட்டதாகவும் சொல்கிறாங்க, இல்லைன்னும் தகவல் இருக்குது. பட் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாரும் அதை பார்க்கணும். அப்போ தான் வாயடிச்சு போய் நிற்பாங்க. இப்போ வாயடிச்சு நிற்கிறத பார்க்கும்போது குறும்படம் போட்டிருப்பாரோ அப்படின்னு கூட டவுட் வருது நமக்கு. இல்லைன்னா வாயில் உருட்டுவாங்கல்ல இஷ்டத்துக்கும், நடக்கவே இல்லை, பண்ணவே இல்லை அந்த மாதிரி அப்படின்லாம். குறும்படம் போட்டால் அதுக்கப்புறம் வாயை திறக்க முடியாது. இல்லை, எந்த அளவுக்கு கேவலமாக பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சத்தியம் வேற பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஸோ விஜேஎஸ் இப்போ அதையே சொல்கிறாரு. உள்ளே சொல்லும் போதெல்லாம் இவங்க பொங்கிட்டு வந்தாங்கல்ல, குற்ற உணர்ச்சி இல்லை, கவலை இல்லை, மற்றவங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது, மற்றவங்க ஃபுட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணுறீங்க அப்படின்னு விஜயை சொல்லும் போது, இப்போ இங்கே பொங்க வேண்டியதானே, பொங்கல் வைக்க வேண்டியதானே. ஆனால் இங்கே வைக்க முடியல. அமைதியாக கழட்டி வச்சுட்டு உட்காராங்க. இப்போ பேசுங்க அப்படின்றதும் பார்வை வந்து பேச சொல்லிட்டு எனக்கு கேட்கல அப்படின்லாம் சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. சிறப்பாக இருக்குது. இது பிகினிங்க்கு தான். இதை விட பெருசாக எதிர்பார்க்குறோம் சார். இன்னும் அடுத்தடுத்த ப்ரமோக்களில் வரும். இன்னும் 2 ப்ரமோ எக்ஸ்ட்ரா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாளில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறப்பாக சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. வந்திருக்கிற தகவல் முன்னாடியே வந்து அப்டேட்டு, இந்த ப்ரமோலாம் பார்க்கும்போது கரெக்டான ரூட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.